ஸ்டுடியோ கிரீன் பிலிம்ஸ் கே.ஏ. ஞானவேல்ராஜா தயாரிப்பில் சூர்யா நடிக்கும் கங்குவா நவம்பர் 14 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னை கிண்டியில் கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இங்கு புற்றுநோய் பிரிவில் பாலாஜி என்பவர் மருத்துவராக பணியாற்றி வருகிறார். இவர் மருத்துவமனையில் இன்று வழக்கம் போல் தனது பணிகளை மேற்கொண்டு வந்தார். அப்போது இந்த மருத்துவமனைக்கு வந்த 4 நபர்கள் புறநோயாளி சீட்டை பெற்று மருத்துவர் பாலாஜியை சந்திக்க சென்றனர். இதனிடையே அந்த கூட்டத்தில் இருந்த விக்னேஷ் என்ற நபர் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் மருத்துவர் பாலாஜியை சரமாரியாக குத்தியுள்ளார். இந்த தாக்குதலில் மருத்துவர் பாலாஜியின் கழுத்து, முதுகு உள்ளிட்ட 7 இடங்களில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் அந்த மருத்துவமனை வளாகம் முழுவதிலும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. கத்தி குத்தில் காயமடைந்த மருத்துவரை மீட்டு அதே மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளார். இதையடுத்து மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்தவர்கள் மருத்துவர் மீது தாக்குதல் நடத்திய நபர்களை பிடித்து தர்ம அடி கொடுத்தனர். இந்த சம்பவம் நடந்த அடுத்த சில நிமிடங்களில் உடனடியாக ஸ்பாட்டுக்கு விரைந்த கிண்டி போலீசார் தாக்குதல் நடத்திய 2 கைது செய்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் பிடிப்பட்ட நபர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று தப்பியோடிய 2 தீவிரமாக தேடி வருகின்றனர். மருத்துவமனைக்கு வந்திருந்த இவர்கள் யார், மருத்துவர் மீது தாக்குதல் நடத்துவதற்கான காரணம் என்ன உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் பெருங்களத்தூரை சேர்ந்த விக்னேஷ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரது தாய் காஞ்சனா கடந்த 6 மாதங்களாக இந்த மருத்துவமனையில் புற்றுநோய்க்காக சிகிச்சை பெற்று வந்தார். ஆனால் மருத்துவர்களின் ஆலோசனை பெறாமல் அவர்களாகவே மருத்துவமனையிலிருந்து சென்று விட்டனர். இதற்கிடையில் புற்றுநோயாளி காஞ்சனாவின் உடல்நிலை மோசமடைந்ததால் ஆத்திரமடைந்த விக்னேஷ் மருத்துவர் பாலாஜி சரியான சிகிச்சை அளிக்கவில்லை என கூறி அவரை சரமாரியாக கத்தியால் குத்தியுள்ளார். விக்னேஷ் ஏற்கனவே இதே மருத்துவமனையில் உதவியாளராக இருந்ததால் எப்போதும் போல் மருத்துவமனைக்கு வந்து தாக்குதல் நடத்தியுள்ளார் என தெரிய வந்துள்ளது. மக்கள் அதிகமுள்ள அரசு மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவர் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே இந்த சம்பவத்தை கண்டித்து அரசு மருத்துவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை அறிவித்துள்ளனர். உயிர்காக்கும் சிகிச்சை தவிர மற்ற சிகிச்சைகள் செய்யப்படாது. இந்த சம்பவம் பொதுமக்கள் மருத்துவர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதனால் அனைத்து துறை அரசு மருத்துவர்களும் காலவரையின்றி பணி புறக்கணிப்பில் ஈடுபடுவார்கள் என்றும் அரசு மருத்துவர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த சூழலில் உடனடியாக மருத்துவமனைக்கு விரைந்த சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அந்த இடத்தை ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து அவர் பேசும்போது காவல்துறை விரைவாக நடவடிக்கை எடுத்து இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மற்றவர்களையும் கைது செய்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பார்கள் என தெரிவித்தார். இந்த தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து அரசு மருத்துவமனையில் 30க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர். தடைகள் 1000 கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.